ஓம் மகிஷத் அஜாய் வித்மக சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவுல குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் 12 ராசிகளுக்கு. அதுல இது விசேஷமான குரு பயிற்சி. ஏனென்று சொன்னால் உச்சம் பெற்ற குருவா சொல்லப்படுகிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் வருகின்ற 1/6/2026 அங்கிருந்து கடகராசியில வந்து அமர்கிறார். அவருடைய உச்ச வீடு அது சொல்லப்படுகிறது. அதனால பலன்கள் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அவர் அதீத சக்தியோடு விளங்கப் போகிறார். குருவுடைய இருக்கும் இடமும் சரி, பார்வை பலனும் நல்லபடி நடக்க போகுது. மதவாதிகள் ஒன்றிணைவார்கள், போர் பதற்றம் நீங்கும், விபத்துகள் குறையும், இயற்கை பேரழிகள்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். எல்லாமே இந்த குரு பயிற்சியில நடக்க போகுது. அதனால ஆரம்பம் கஷ்டமா இருந்தாலும் முடிவு சுபம்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். உங்க ராசிக்கு குரு அஷ்டம குருவா வந்திருக்காரு. அவர் 12-2 பாக்குறாரு. இதனால என்ன நடக்க போகுதுன்னு இப்ப சொல்ல போறேன். கவனமா கேட்டுங்க. அஷ்டம குரு கண்டிப்பா கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார். எப்பவுமே தெய்வங்கள், சுப கிரகங்கள், நவகிரகங்களே எடுத்துக்கலாம். சோதனை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்லதான் செய்வாங்க. முதல்ல சோதனை கொடுத்துருவாங்க. அவங்களுடைய டியூட்டியை அவங்க கண்டிப்பா பார்த்துருவாங்க. அதுதான் நவகிரகங்களோட வேலையை. அப்போ கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வழி பண்ணுவாங்க. வாய் வார்த்தையில கெட்ட பேர் வரும். திடீர்னு கை நீட்டுவீங்க, அடிச்சிருவீங்க. அப்போ ஒரு வழக்கா மாறும். இதெல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கும். அதிகமா வாக்குவாதம் வச்சுக்கூடாது. கை நீட்டக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் கை நீட்டக்கூடாது. யாரையும் தவறா பேசக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க தான் சொல்றேன். கவனமா பார்த்துங்க. இது ஒரு கெட்டது இருந்தா கூட நல்லது எப்படி தெரியுமா? உங்களுக்கு இது வரைக்கும் காணாம பொருள் இருந்தா கண்டிப்பா கிடைச்சிடும். திடீர்னு எதிர்பாராத ஒரு சொத்தோ பத்தோ ஒரு தொகையோ பணமோ பொருளோ வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் வருமா? வரும். அப்ப அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஏன்னா சுப கிரகம். இது இல்லாமல் மேக்சிமம் இந்த குரு பயிற்சியில நீங்க என்ன பண்ணணும்னா, எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கணும். வெளிப்படையே பேசக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரே வார்த்தை தான். இந்த குரு 8க்கு வந்துட்டா மறைமுகமா இருக்கணும், மறைஞ்சு இருக்கணும். மனசுல எந்த ஒரு விஷயத்த இப்போ ஒருத்தர் திட்டணும்னு நினைச்சா மனசுக்குள்ளே திட்டுங்க, வெளில திட்டாதீங்க. இதுதான் விஷயம். கை நீட்டக்கூடாது, திட்டக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பார்வை பலனும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்போ அதனால என்ன நடக்கும்? அப்போ கண்டிப்பா நீங்க இடமாற்றம் உண்டு. தனுசு ராசிக்காரனுக்கு வெளியூர்ல போய் எங்கேயாவது வேலை செய்யணும், கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும் நினைச்சா போயிட்டு வாங்க. அதே வெளிநாடு இருந்தாலும் போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. நீங்க போய் தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? உடனே கிளம்புங்க, அவ்வளவுதான். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இடமாற்ற சிந்தனை வந்துடும். வீடு கூட மாறிடுவீங்க. ரொம்ப நாளா வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஒரு லீஸுக்கு போவீங்க. இல்லை வசதி வாய்ப்புல நான் சொன்ன மாதிரி இது பர ஒரு சொத்து பத்து வந்து டக்குன்னு ஒரு கட்டின வீட்டை வாங்கிட்டு போயிடுவீங்க. எப்பயும் கஷ்டமான நேரத்துல சொந்தமா வீடு கட்டக்கூடாது, புதிய வீடு வாங்கக்கூடாது. கட்டின வீட்டை வாங்கி ரிப்பேர் பண்ணி போகணும். இது ஒரு சூட்சமான விஷயம். உங்களுக்கு கஷ்டமான நேரம் இருந்தா அதை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துல அமைதி இருக்கும், கணவன் மனைவி உறவு பலப்படும். ஆனால் சொந்த பந்தங்கள், நட்பு உறவுகள் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருப்பாங்க. அது எதுக்கு? நீங்க சொல்லாம ஏதாவது சொல்லிட்டீங்கனாலோ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாதான் நடக்கும். பிரச்சனை பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய வாகனம் இருக்கும், அதை புதுப்பிச்சுடுவீங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் புதுப்பிச்சு கொள்வீங்க. இல்லைன்னா பழைய வாகனத்தை வாங்கி அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி புது வாகனமா ஆக்கிப்பீங்க. அந்த மாதிரி பண்ணித்தரவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். வீடும் அப்படி பண்ணிக்கலாம், வாகனமும் அப்படி பண்ணிக்கலாம். தாயாருடைய உடல்நல கவனமா பார்த்துக்கணும், அது முக்கியம். ஏன்னா நீங்க தாய் பாசம் கொண்டவங்க, அதனால கவனமா பார்த்துக்கணும். குருவை மதிக்கணும், அது முக்கியமான விஷயம். அவர் மனம் கொடாமல் நடந்துக்கணும். நம்ம குருவா யாரை போற்றப்பட்டாலும் அவங்க சொல்றபடி கேட்டுக்கணும். பெற்றோர்களை சொல்லபடி கேட்டுக்கணும். இப்போ கணவன் இருந்தா மனைவிக்கும், மனைவி அந்த கணவன் அவங்க உறவு இருப்பாங்க இல்லையா? இப்போ கணவன் இருந்தா மனைவியுடைய அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களும் நம்மளுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி தான். அவங்க சொல்றபடி கேட்டுக்கலாம். அதே மனைவியா இருந்தா கணவனுடைய அப்பா அம்மா இருப்பாங்க, மாமனார் மாமியார்.
இவருக்கும் மாமனார் மாமியார் தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாமனார் மாமியார். அவங்க சொல்றபடியும் கேட்டா இன்னும் விசேஷம். அவங்க சொல்றபடி இப்போ நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, தனுசு ராசிக்காரனுக்கு அப்பா அம்மா விட நல்லா கேட்டுங்க. மாமனார் மாமியார் சொல்றது கேட்டீங்கன்னா, இது ஒரு சூட்சமா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது ஒரு சரியான பரிகாரமும் கூட. அத நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் தெரியும். அவங்க சொல்றபடி நடந்து பாருங்க. தப்பு இல்ல. அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா எப்படி நல்லது சொல்லுவாங்களோ, அது மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. மருமகன், மருமகள் சொல்றோமா இல்லையா? அது மாதிரி நடக்கும். அப்ப தனுசு ராசிக்காரங்க இத பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக குரு வழிபாடு வச்சுங்க. வியாழக்கிழமையில விரதம் இருந்து வாங்க. மகான்கள தரிசனம் பண்ணுங்க. ஜீவசமாதி தரிசனம் போயிட்டு வாங்க. நெறைய பேருக்கு உணவு வழங்குங்க. குருமாரியா இருக்கவங்க, வயதுல மூத்தவங்க, ரொம்ப எப்படி பார்க்கறதுக்கு ஒரு குரு சாந்தத்துல இருக்கவங்களா இருப்பாங்க. ஆனா கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இது பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்ததாக நினைத்த விஷயத்த தள்ளி போடுங்க. அதை யோசிச்சு செயல்படணும். அகல கால் வைக்கக்கூடாது. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். குறைஞ்ச முதலீட்டுல தொழில் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க. அகல கால் வைக்காதீங்க. வேலையில மாற்றம் வரும். அதை விரும்பி ஏத்துங்க. பேர் கெட்டு போக வரும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் கெட்ட பேர் ஆன உடனே ஆகத்துக்கு முன்னாடியே முயற்சியெல்லாம் இறங்குங்க. இல்லைன்னா அப்படியே வந்துட்டா கூட இறை வழிபாடு, குரு வழிபாடு அதெல்லாம் இருக்கே. அது பண்ணிட்டு வந்தீங்கனாலே பேரு நல்ல பேராயிடும். கெட்ட பேரு நல்ல பேராயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு எல்லாருமே அவர் கெட்டவர் தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய பலம் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்தது. ஆஞ்சநேயர் வழிபடுவங்களுக்கு ஒருத்தவங்களை யாரோ அவமானப்படுத்தினாலும், கெட்ட பேர் வந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி வாராகி அம்மன் தான் அப்படிதான். வாராகி அம்மனை வழிபட்டாலுமே இந்த அவப்பேர் போயிடும். கெட்டவங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கும். கண்டிப்பா தண்டிப்பாவ. அவளை தண்டனாதான் கூட சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த மட்டும் தான் எடுத்துப்பாங்க. கெட்டவங்களுக்கு கெட்டவரா, நல்லவங்கள்ட்ட கெட்டவர். வாராகி, ஆஞ்சநேயர் இது மாதிரி தெய்வ மூர்த்தங்களை வணங்கி வழிபட்டுவாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இது மாதிரி வாழ்க்கை மௌனம் இருந்திருப்பாங்க. ரொம்ப விசேஷம். இது ரொம்ப நல்லது. அதிகமா பேசாம இருப்பீங்கல்ல, அது அப்படியே அந்த பழக்க வழக்கத்துல வந்துடும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க. அஷ்டம குருவா இருந்தானா எப்படி இருந்தானா பார்வை பலம் நல்லா இருக்குல்ல, அதுல நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.